ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. இதன் மூலம் மீண்டும் ஒரு பெரிய விவாதம் கிளம்பியிருக்குது. இதனால உண்மையிலேயே தேர்தல் செலவுகள் குறையுமா? அத்தனை வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் தயாரித்து தேர்தல் நடத்துவதற்கான சூழ்நிலைகள் என்ன என்பது பற்றி விவாதிக்கப்பட்டு வருது. ஒரே நேரத்துல சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்தும் போது நாட்டின் மேம்பாட்டு திட்டங்கள் சீராக தொடரும். இதனால அரசு பணியாளர்கள் தொடர் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதால ஏற்படும் உளைச்சல்ல இருந்து தப்பிப்பார்கள் அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. ஆண்டு முழுவதும் நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் நடத்தை விதிகள் அமலாக்கப்பட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடப்படுவதாகவும் ஒரு கருத்து எழுந்திருக்குது. காங்கிரஸ் கட்சி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிப்ப ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, வருங்காலங்கள்ல பாஜக நிறைய தேர்தல் தோல்விகளை சந்திக்க இருக்குது. அதனாலதான் மக்களின் கவனத்தை ஈர்க்க இப்படியான திட்டத்தை அறிமுகம் செய்வதில் அந்த கட்சி கவனம் செலுத்துது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட கூற்று. இது ஒரு ஏமாற்று வேலை, இந்த சட்டத்தை அமல்படுத்த இயலாது அப்படிங்கிறதும் மோடிக்கு இது தெரியும். அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தங்களை கொண்டு வர பாஜகவுக்கு உறுப்பினர்கள் ஆதரவு மக்களவையில தேவைப்படுது. ஆனா மக்களவையில தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 293 தான். மாநிலங்களவையிலையும் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இதற்கு ஒப்புதல் அளிக்காது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டு வருது. ஒரு பேட்டியில முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி 3 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கிறாரு. நாம நாடாளுமன்ற, சட்டமன்ற தேர்தல்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம். பஞ்சாயத்து, உள்ளாட்சி தேர்தல் குறித்தெல்லாம் பேசவே இல்லை. எந்த தேர்தல்கள் ஒன்றாக நடத்தப்படுது? இந்த 3 தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு அவர்கள் பரிந்துரைக்கின்றனர். இரண்டாவதா, 100 நாட்களுக்கு பிறகு பஞ்சாயத்து தேர்தலை நடத்த வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்படி நடத்தினா அது எப்படி ஒரே நேரத்தில் நடத்தப்படும் தேர்தல்களாக கருதப்படும்? இது முற்றிலுமாக புதிய தேர்தல். அனைத்து செயல்முறைகளையும் மீண்டும் தொடரணும். மூன்றாவதா, ஒரு சட்டமன்றம் கலைக்கப்பட்டா மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். அதுக்கப்புறம் நாம இதனை எப்படி ஒரே நேரத்தில் நடத்தக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு 3 முக்கிய அம்சங்களை வரிசையா சொல்றாரு குரேஷி. நாட்டின் கூட்டாட்சி தன்மையை இது பாதிக்கிற விஷயம் அப்படிங்கிறது திமுகவுடைய குற்றச்சாட்டு. ஒரு வாதத்துக்காக வேணா வச்சுக்கலாம். ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு மிக மோசமா சீர்குலைந்து விட்டாலோ, தீவிரவாதம் பெருகிவிட்டாலோ அந்த மாநில அரசு கலைக்க வேண்டிய அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டால் இந்த தேர்தல் கொள்கை என்னவாகும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியா இங்க எழுது. இதெல்லாமே ஒரு புறம் இருக்க, தேர்தல் செலவு குறையும் என்கிற வாதமும் கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல்ல வாக்காளர்களுக்கு தான் செலவுக்கு உச்சவரம்பு இருக்குதே தவிர அரசியல் கட்சிகளுக்கு கிடையாது. இந்த உச்சவரம்பை கொண்டு வரப்பட்டாலே தேர்தல் செலவு கால்வாசியா குறைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது.